வித்தியாசமான முறையில் தான் இந்த வீட்டு வேலை செய்கிறாங்க. இப்படி வீடு வந்து யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. அந்த முன்முகப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி முன்முகப்புக்கான வீட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சட்டை அப்படி தான் இருக்கு முன்முகப்பே. இது ஒரு வேலை முடிய இல்லை, கம்ப்ளீட் பண்ணப்படையில். கூட்டிக் கொண்டு வரபடியில் வேலைக்கு வந்தாங்கள்டா நெருப்பாக தான் நிற்பாங்க. ஆனால் வராங்க வேலைக்கு. இந்த பாதையை நாங்கள் இப்போ ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். இப்போ கிளியர் பண்ணுறோன்னு சொன்னால் வேலைக்கு நாங்கள் ஆக்கலாம். 2 பேரை கூட்டிக் கொண்டு வரோம். எந்த வரும் இது இந்த சேருக்கு வரும். இதில் சிங் தட்டு வர சிங் தட்டு வருது. இதை கட் பண்ணு. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை, அதாவது வந்து குற்றாலையில் கொண்டு ஸ்கூலில் கம்சி மணிக்காக இறக்கிட்டு இப்போ வந்து இப்போ 8 மணி ஆகிட்டு நேரம். நான் இப்போ வந்து ஒரு புதிய ஒரு வேலை திட்டம் கொண்டு துவங்கியிருக்கிறோம். அதாவது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்களுக்கு நீங்கள் என்ன வேலை திட்டம் பண்ணாலும் சொன்னால் எங்கள்கிட்ட ஆட்கள் இருக்குது, அதை நாங்கள் வந்து கரெக்டான முறையில் செய்து கொடுப்போம்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்குது. ஐயோ உங்கள் வேலையை செய்ய வேணும், 6 மூலம் கொடுத்து செய்யலாம், இப்படி செய்யலாம்ன்றது மாதிரி. இப்போ ஒரு வீடை வந்து செய்து கொடுக்கப்படும். ஒரு சின்ன வீடு, அதாவது வந்து ஒரு கல்யாணம் கட்டி இப்போ தான் அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் வந்திருக்கேன். அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று செய்து கொடுக்குறதுக்கு இது வந்து வழியாக்க நாங்கள் அவங்க ஒரு ரேட் சொன்னவங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு கட்டுமதியான ஒரு ரேட் ஒன்று கேட்டுனாங்க. அப்போ அவங்களும் ஓகேன்னு பார்த்துட்டு 4 இடத்தை விசாரிச்சுட்டு ஓகே எங்கள்கிட்ட இந்த வேலையை வந்து தந்துருக்குறாங்க. அப்போ அதனடியால் இதை நான் தான் இப்போ தலைமை தாங்கி செய்கிறக்காக நிற்கிறேன். இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் அதாவது வந்து கொடிகாமத்தில் இந்த இடம் அந்த அதில் போயிட்டு வீட்டு வேலை செய்யக்கூடிய மாதிரி என்னென்ன மாதிரி இடம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்குதுன்ற அப்படின்னு பார்த்துட்டு வரப்போகிறேன். நீங்களும் வந்து வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த வேலையை வந்து எப்படி செய்ய வேணும், யார்கிட்ட கொடுக்கலாம்னு இருப்பீங்க. நாங்கள் செய்கிற வேலையை ஒவ்வொன்றையுமே வந்து வீடியோவில் காட்டி கொண்டிருப்போம். அதாவது வந்து உங்களுக்கு அது ஒரு திருப்தியான முறையில் இருக்குமென்றதை நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, வெளியில் வர ரேட்டே கேட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு கூட ஒரு ரேட் கேட்போம். இதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. உங்களுக்கு கட்டுமதியாக இருந்தேன் இப்போ 10 லட்சம் ரூபா வெளியில் வர அங்கே இருக்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு 30,000 ரூபா குறைச்சி கேட்போம். அதை வந்து சரியான முறையில் செய்துக்கணும். ஏன்னா எங்களுக்கு வேலை காக்க இருக்கிறாங்க. அதனடியால் ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு தொழில் இது. அதில் எனக்கும் ஒரு சின்ன ஒரு ஊதியம் கிடைக்கும். அதனடியால் இந்த வேலையை வந்து ஃபுல்லாக தலைமை தாங்கி நிற்கிறதாக செய்கிறோம். இது மட்டுமல்ல, வேறு வேலைகளும் நாங்கள் வந்து அங்கே செய்து கொண்டு தான் இருக்கிறோம். கொடிகாமத்தில் நான் வீடியோவில் காட்டையில் என்ன எனக்கு நேரம் இல்லாதபடியால் அது வேறு ஒரு ஆட்கள்கிட்டே அப்படியே கொடுத்துருக்குது. அது வந்து ஃபுல் கான்ட்ராக்ட் வந்து மாவுள் இலையிலேருந்து அப்படி ஃபுல்லாக வீட்டு அத்தியாரத்துலேருந்து ஃபுல்லாக அது வேறு யாரும் இல்லை, எங்களுடைய மயூரண்டாக்கெல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேவையாக இருந்தால் நீங்கள் எது வேணுமென்றாலும் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி அன்றைக்கும் எனக்கு கொழும்புல வந்து ஃபுல்லாக மாவுள் வைக்க வேணும்னு சொல்லி என்னை கோல் பண்ணி கேட்ட விதம் அது வந்து பெரிய லட்சக்கணக்கில் வரமென்றது மாதிரி அதுக்கு எனக்கு வந்து எல்லாரும் வேலையில் ஆக்கள் நிற்கிறாங்க. கொழும்புல செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லாதபடியால் அவரோட நான் தொடர்பு கொண்டு கதைக்கல. இப்போ கிட்ட நெருங்கி வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய பழைய வீடாக புதுசாக மாற்ற வேணுமா, இல்லை என்று சொன்னால் வெறுங்காணிய வீடாக மாற்றணுமா இருந்தாலும் எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய வேலைகளை நாங்கள் வந்து தருவோம். அதாவது வந்து நீங்கள் அங்கே இருந்து கொண்டே ஒரு பொருள் கொண்டாங்க. அதாவது வந்து வெளியில் நீங்கள் எப்படி கேட்குறீங்க, வெளியில் வந்து விசாரித்து பார்க்கலாம். இந்த இப்படி வீடு ஒரு 34 அடி வீடு கட்ட எவ்வளோ முடியுமென்றதை அவங்கள ஒரு ரேட் சொன்னால் நாங்களும் ஒரு ரேட் சொல்லுவோம். அந்த ரேட்டுகளை உங்களுக்கு வந்து செய்து தருவோம். ஓகே, இன்றைய நாளில் போய் அங்கே போய் என்னென்ன மேரியல் வந்து செய்யப்படும். ஒரு வீடு கட்டி கொடுத்தா அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வீடு கட்டி கொடுத்தா அதனடியால் அது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கும். ஏன்னா இப்போ எனக்கு கராச்சியில் வந்து வேலையில் உண்மைக்குமே கூட இப்போ ஏதாச்சும் வேலையை நான் வந்து செய்ய வேணுமென்றதை நான் நினைக்கிற ஒரு ஆள். அப்போ அதனடியால் போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றது நம்புகிறேன். நீங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன மாதிரி எங்களுக்கு ஒரு 10 தான் கொஞ்சம் காட்டினேன்னா அங்கே 10 கிளீன் பண்ணவே அப்படி 2 நாள் செல்லும் போல இருக்குது. அங்கே போயிட்டு பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் வந்து கொடிகாமம் போய்கொண்டிருக்கிறோம். கொடிகாமம் இப்போ எவ்வளோ பரணி தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். புத்தனை பார்த்து கொண்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு இன்னொரு விஷயங்களை பார்த்து கொள்வோம். இப்போ
இடையில நாங்கள் வந்து செய்கிற வேலை ஒன்று இருக்குது. அதாவது வந்து செய்து கொண்டிருக்கிற வேலையை வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வேலையை வந்து கடல் புடலாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வித்தியாசமான முறையில் தான் இந்த வீட்டு வேலை செய்கிறாங்க. இப்படி வீடை வந்து நீங்கள் எங்கேயாலும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இது வேறொரு மாடல் பண்ணி தான் இந்த வீடு வேலை செய்வது. ஆனால் வந்து இதில் வந்து நிறைய ஆர்ட்ஸ் வேலையெல்லாம் இருக்குது. எல்லா ஆர்ட்ஸும் வந்து செய்கிறது எல்லாமே வந்து எங்களோட மயூரண்ணா மட்டும்தான். அவர் தன்னுடைய கற்பனையில் தான் ஒரு வேலையிலையும் நான் கொப்பி பண்ணி தானே வந்து ஒவ்வொன்றையும் சிறப்பாக செய்து கொள்கிறார். ஒரு ஆர்ட்ஸுகள் கட்டிங்கள் எல்லாத்தையும் வந்து தந்தை யோசனையில் தந்தை சிந்தையின்படியே செய்கிறவர். ஓகே, உள்ளுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே பார்ப்போம் என்ன மாதிரி வந்து வேலை திட்டங்கள் தோன்றுது. இது ஒரு சின்ன நான் பார்த்து கொண்டு நாங்கள் அங்கால செய்ய போகிறதையும் பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த முன்முகப்பு அப்படி இருக்குன்னு சொல்லி. முன்முகப்புக்காரங்க வீட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்ற சட்டப்படி தான் இருக்கு முன்முகப்பே. இது ஒரு வேலை முடியலை, கம்ப்ளீட் பண்ணப்படையில். ஆனால் பார்க்க வேறு லெவலுக்கு தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அப்படி இருக்கும். இது வந்து அத்திவாரத்தில் இருந்து வெறும் காணியாக கொடுத்து காணியெல்லாம் துப்புரவாக்கி வெறும் அத்திவாரத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. உள்ளுக்க போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது முடியல மேலே இப்போ நம்மளுக்கு மேலே காட்டுறாங்க. வித்தியாசமான முறையில் அந்த போட்டு ஒரு இதாக்கிடாக்கு நீங்கள் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. டவுனாக பார்க்கல இந்த பிளாட் மேலே வந்து மெட்டல் ஒன்று கீழே பாதிக்கும். நீ நிற்கிற கீழே பாதிக்கும். அது என்ன இது ஒரு இதாக்கிடாக்கு அது வேலை முடியத்தான் இதாக இருக்கு. வேணா இப்போ நாங்கள் உங்களுக்கு செய்கிற அந்த அமைப்பை உங்களுக்கு காட்டுருந்தாங்க. இதுக்கு மேலே ஒரு வீடு வருமே. இந்த ரூம் நடுவில் ஒரு ஹோல் மாதிரி. இந்த டைப் இங்கே இந்த தொங்கல் ஒரு ஹோல், அங்கால ஒரு ரூம், நடுவில் ஹோல். இப்படி பார்க்க விளங்காது. ஆனால் எல்லாத்தையும் சரியான முறையில் செய்து விட்டால் தான் இதை படிக்கும். அப்படியே ஸ்கூல் வரும். அப்போ நாங்கள் வாங்கி வந்து நீங்கள் எப்படி என்ன மாதிரி மாடலில் கேட்குறீங்களோ அதை நாங்கள் வந்து சரியான முறையில் செய்து தருவோம். இப்போ நீங்கள் நாள் கூலியாக கொடுக்கணும். ஃபுல் கான்ட்ராக்ட். இது வந்து ஃபுல் கான்ட்ராக்ட் இல்லைண்ணே? இது வந்து ஃபுல் கான்ட்ராக்ட். சரி, அப்படி உங்களுக்கு நாங்கள் கீழே காட்டுறோம். கீழே வந்து வேலை ஃபுல்லாக முடியலை. இதை வந்த வழியாக நாங்கள் இங்கேயும் வேலை செஞ்சோன்றிருக்கிறோம்ன்றதை உங்களுக்கு காட்டிக்கொண்டு வலுக்கிட போகிறேன். மற்றது இந்த வீடு வந்து 3 பிரிவாக பிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு வாங்க இதே அந்த 3 இதாக நகையிலான்னு போய் எனக்கு மூணு பிளான் அந்த ஹோல் மூட்டை இதை ஒன்று காட்டுறேன். அது இப்போ என்னன்னா அது நீங்கள் தான் இது இதான் வீடு. இந்த தூணத்தினால வீடு இங்கே போட்டிக்கும் நிலத்தை பார்த்து இது போகும். இந்த நிலைக்கு வந்து வெயில் பிடிக்காது. போட்டிக்க உருவாகுதுட்டாங்க. அப்போ இந்த வெயில் பிடிக்காமல் இப்படி வந்து போட்டு விட்டா இது ஒரு 4 ஏகத்தில் இருக்குது. இது ஒரு வடிவாக இருக்கும். அது அங்கால கார் பார்க்கிங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு சொன்னோம். நான் காட்டன் செய்கிறத நாங்கள் வேலை முடிய விட்டு காட்ட விட்டுருக்கீங்க. இது போல நிகழ்ச்சிக்கிறதா? இது எந்த வரும்? இது தூக்கி இது இந்த சேருக்கு வரும். இதில் சிங் தட்டு வர சிங் தட்டு எடுத்து இதை கட் பண்ணு. கதவு இல்லை தான். அதான் இந்த டிசைன் நம்மட்டுருக்குங்க.
எப்படி பார்க்கறதுல செய்தேத்தான். ஆ அதான் அதான் செய்யத்தான் இதாக இருக்கு. அது சுவாமியாரா? சுவாமியாரே இது அதே அதுக்கு அந்த ஆச்சு என்னண்டு? ஓ ஆ ஆ ஓடுது நான் விட்டு கிடக்கிறது கண்ணாடி வேணும். இரவஞ்சது நீங்கள் நான் என் கண்ணாடி காண்டி விட்டு சரி. அப்போ நான் அந்த அந்த வீட்டு வேலையை பார்த்துட்டு வா. இதை முடிய விட்டு ஒரு வீடியோ எடுப்போம் ஃபுல்லாக எடுத்து காட்டினா. ஆ ஓ நிற்கணும். சரி, இப்போ நீங்கள் அங்கே வேலை செய்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. அங்கேயும் வந்து வேலை செய்யணும்னு நிற்கணும். அதே மாதிரி கல்வி வேலையுமே வந்து ஒரு சில வேலை நடக்குது. இங்கே செய்கிற வேலை வந்து ஃபுல் கான்ட்ராக்ட் தான். அதாவது வந்து ஃபுல்லாக பேசி எடுத்து மயிருண்டான பொறுப்பில் விட்டுருக்கு அந்த வேலை செய்துன்ட்ருக்கிறார். எல்லாமே வந்து அவங்களோட விருப்பத்தின்படியே நாங்கள் வந்து செய்துകൊണ്ടിருக்கிறோம். வந்து பார்க்குறது இதில் எடுத்து போகிறோம். சட்டப்படி ஒரு வேலையை வந்து செய்கிறோம். உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். அந்த நிறைய ஒரு சில வீடுகள் காட்டியிருப்பேன். முல்லைத்தீவில் இல்லாமல் அந்த வீடு வந்து லெவல் சீட்லேருந்து ஃபெயிண்ட்லேருந்து எல்லாமே மயிலோன்னா சண்டை ஒரு கைவண்ணத்தை காட்டியிருக்கார். அப்படி ஒரு அழகான முறையில் செய்வார். இப்போ நாங்கள் அதை விட்டுட்டு இப்போ அந்த இடத்த விட்டு இப்போ நாங்கள் இங்கே கொடியாமல் உள் ரோட்டுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து இப்போ அடுத்த வீடு செய்கிறதுக்கு அந்த காணி வந்து துப்புரவாக்க வேண்டியாக வரும். அப்படியால் தான் இந்த காணிக்கு தான் இப்போ நான் அங்கே போக போகிறேன். நீங்கள் நினைப்பீங்க எங்கள் விடிஞ்சா டைட் ஓகே எங்கே நேற்று விடிஞ்சா நினைப்பியல் எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி இப்படி தான் கடையில் வேலை இல்லையாண்டா ஒரே ஓட்டம் தான். இந்த மோட்டர் சைக்கிளும் நானும் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொன்றையுமே வந்து ஓடி 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 கொண்டே கணதான் அங்கே போயிட்டு உழைப்போம் நாங்கள் அங்கே. சரி, இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே வயல் தான். இதுக்குள்ளால் வந்து வாகனங்கள் ஒன்றும் போகாது. அப்போ நாங்கள் எங்களுக்கு காட்டின காணி வந்து சரியான பத்தியாக இருக்கும். அதனாடி நாங்கள் இப்போ நடந்து போகிறோம். இதில் பைக்கை விட்டுட்டு அப்படியே நடந்து போய் தான் இனி அங்காள் அந்த பக்கத்தை வந்து பார்க்கலாம். பார்த்து தான் அங்காள் பக்கத்துலேருந்து ஒரு பாதையை வந்து நாங்கள் வந்து கிளியர் பண்ணி கொள்ள வேணும். அந்த பாதை வந்து எப்படி கிளியர் பண்ணணுமன்றதை வந்து பார்த்துட்டு வருவோம். ஓகே, இப்போ வேறு 50 கிலோமீட்டர் கூப்பிடும் வேலைக்கு. இதுக்குள்ளால் வந்து வாகனம் ஒன்றும் போகாது. இதுக்குள்ள நாங்கள் வயல் நெல் விதைச்சிட்டு விட்டுருக்கணும் போலோட இருக்குது. இதுக்குள்ள வாகனங்கள் ஒன்றுமே வராது. அப்போ நாங்கள் அந்த பாதையை தான் பார்க்க வேணும். அங்கே போயிட்டு என்ன வாங்கிட்டு பார்ப்போம். வீட்டில் அழைக்கணும் போகிறது இந்த பக்கத்தில் நடந்து போகிறதே கொஞ்சம் தூரம் தான். கிட்ட போயிட்டு பார்ப்போம். அந்த அடுத்த காணியை விட்டு அடுத்த காணி வந்துட்டோம். அடுத்த வயலுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக வயல் தான். இங்கே நாங்கள் அவங்க தொங்கலுக்கு போயிட்டு தான் பார்க்கணும். பார்த்து தான் அடுத்து அந்த பாதை ஒழுங்கு பண்ணுறதை பார்க்கணும் எப்படின்றதை. இப்போ பார்ப்போம். ஆடுகள் தான் நின்று கட்டி பண்ணிக்குது. ஓடி ஓடி திரிஞ்சாக்களுக்கு கூட வயிற்று நோவா கிடக்கு. வயிற்றுக்கு தான் நோவு. பார்ப்போம். பாருங்கள், இப்போ நாங்கள் வந்துட்டோம். இதுதான் இப்போ அவங்களோட காணி. இப்போ முதலாவது இந்த காணியை வந்து துப்புராக்கணும். நாங்கள் அந்த பக்கத்தில் வந்தது வந்து ஃபுல்லாக வயல். அதுக்குள்ள வாகனங்கள் ஒன்றும் வராது. இப்போ இதில் இருந்து நான் வந்த ரோட்டுக்கு பாதை இருக்குது. இதில் இருந்து பாதை இருக்குது. இந்த பாதையை வந்து இப்போ நாங்கள் கிளியர் பண்ணோம். எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக எல்லாம் வெட்டி துப்புரவாக்கினாக்கா இதுக்குள்ளால் கல்லுவல் மண்ணுவெல்லாம் கொண்டு வந்து போடக்கூடிய நிறைய இருக்குது. அப்போ இதில் ஒரு சம்பவம் ஒன்று காட்டப்படும். இங்கே இது என்ன சொல்லுங்க, இதான் தொட்டாச்சு. நீங்கள் பாருங்கவா, சினுங்கும் பாருங்கவா, பாருங்க சினுங்கிட்டு தொட்டாச்சு. நீங்கள் இங்கே தொட அப்படியே பாருங்க. இங்கே இதாண்டி பாருங்க, அப்படியே மடியுதில்லை. இந்த பிடிச்சா மடியும். ஓகே ஓகேயா. இல்லாமல் அப்படி தான் பிடிச்சா மடியும். தொட்டால் சினுங்கும். ஏ அடி வேற பிடிச்சாலே சரி. இதுதான் தொட்டா சினுங்கி போல தொட்டா சினுங்குறாள் சிக்கால சிட்டு குருவி என்ன தொட்டால் போதுமேனு அப்படிதான் பாட நீங்கள். நான்
சித்தால் பறக்குறாளி இதான் இந்த தொட்டாச்சு நீங்கள் இதெல்லாம் இப்போ வெட்டி எறியணும் தொட்டாச்சு நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கலால இந்த பாதை பாருங்க இந்த பத்தியெல்லாம் பட்டி இப்போ துப்புரவாக்கினா தான் அந்த ரோட்டுக்கு போகும் அந்த ரோட்டுக்கு போகிறதா டிராக்டர்கள் வரக்கூடும் வரும் அப்போ அதனடியால் இந்த பாதையை நாங்கள் இப்போ ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் இப்போ கிளியர் பண்ணுறோன்னு சொன்னால் வேலைக்கு நாங்கள் ஆக்கலை 2 வேலை கூட்டி கொண்டோம் எனக்கு இப்போ 2 கால் பண்ணுறாங்க இன்ஜின் வேலைக்காரர் அடிக்கிறாங்க சரி பார்ப்போம்மா இதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் இந்த இடத்துலேருந்து நீ வந்து கல் மண் எங்கே எடுக்கலாம் என்னென்ன விலைக்கு எடுக்கலாம்ன்ற அதையும் வந்து பார்த்துக்கொண்டு இதுக்கு நாம் வந்து 2 பேரை விட்டு இங்கே துப்புரவாக்க விட்டுட்டு நீ அங்கே வந்து கல் மண் என்ன விலைக்கு இந்த இடத்துல எடுக்கலாம்ன்றது பக்கத்தில் ஜாட் இருக்குது அந்த ஜாட்டில் விசாரித்து கொண்டு நான் வந்து வரப்போகிறேன் இப்போ என்ன விலைக்கு கல் போகுது கருங்கல் விலை என்ன விலை போகுதுன்ற ஒன்றையுமே அதையும் பார்த்துக்கொள்வோம் ஓகே நான் காணியை பார்த்துட்டு இப்போ திரும்ப அங்கே இடத்துக்கு போகிறோம் பாம்பு பூச்சி எல்லாம் நிற்கும் போகிறோம் கோக்குள்ள இல்லை அங்கால எல்லாம் ஃபுல்லாக பத்தியாக கிடக்கு இந்தியாவில் வயல் வெளியாக கிடக்கு அங்கால ஃபுல் பத்தியாக கிடக்கு இப்படி ரெண்டுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் கதைச்சிட்டு நான் நாளை காலமாக விடிய வேலைக்கு விடக்கூடிய மாதிரி இருக்கணும் மக்களை அதுக்கு இந்த காக்களை போய் செட் பண்ணணும் இந்த காலத்தில் வேலை காக்களை பிடிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது வேலை இல்லையேட்டுவாங்க நான் கேட்டால் வேலைக்கு வர மாட்டாங்க ஒழிச்சிடுவாங்க என்ன செய்கிறது அப்படியான காலமாக போயிட்டு சும்மா ஐஸ் அடிக்கிற வேலையிலேருந்து சிலர் செய்கிறாங்க எங்களுக்கு பொறுத்தவரை யாரும் வேலைக்கு வந்தாங்க நான் கூட்டிக் கொண்டு வர படிகள் வேலைக்கு வந்தாங்கள்டா நெருப்பாக தான் நிற்பாங்க ஆனால் வராங்க வேலைக்கு அதான் ஒரு பிரச்சனை வந்தாங்கன்னா சிங்கம் தான் எல்லாம் பிரித்து மெஞ்சிட்டு தான் போவாங்க இந்த பத்தையில் துப்புரவாக்குறதுக்கு வட்டி பிடுங்குறாக்கெல்லாம் வேறு டீம் இருக்குது நெருப்பு டீம் போய் பிடிக்கும்னா நெருப்பு டீமை பிடிச்சாக்கா நெருப்பு டீம் ஒரே நாளில் அவ்வளோத்தையும் துப்புராக்கிட்டு போகும் அதையும் நான் இன்றைக்கு அதையும் பார்க்கணும் ஓகே பாருங்க இப்படி நான் ரோட்டுக்கு வந்துட்டோமே ஓகே சரி இப்போ நாங்கள் இப்படியே வந்து கடையில் போய் தண்ணி போத்துட்டு மாயணும் அந்த வயலுக்கு நடந்த சொல்லி எனக்கு கலையாக கிடந்துச்சு அப்படி வாங்கி கொண்டு இப்படி நாங்கள் ஜாட்டுக்கு வந்து நிற்கிறோம் இந்த ஜாட்டில் தான் வந்து இப்போ கல்லுவல் மண்ணுவல் சீமெந்து எல்லாமே வந்து எடுக்க வேணும் என்னென்ன மாதிரி பார்த்து கொண்டு வலுக்கிட போகிறோம் சரி பாருங்க இப்போ நாங்கள் இங்கே தான் வந்து ஜாட்டுக்கு வந்திருக்கிறோம் இந்த ஜாட்டில் வந்து கல்லறுத்து மண்ணுகள் சளிகள் எல்லாமே வந்து விற்கிறாரு ஆனால் இப்போ கல் எல்லாமே இருக்குது தான் ஆனால் இந்த இடத்துல இப்போ வந்து மண் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனடியால் தங்களுக்கு தேவைக்குரிய மண் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் ஓகே பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி என்று சொன்னால் மண் வந்து இல்லாமல் அங்கே ஒன்றும் செய்ய இயலாது மண் வந்து எடுக்க இயலாது ரெண்டு இப்போ சரியான விலையும் கூட்டிகிட்டு சொல்லி கொண்டு நிற்கணும் அதனடியால் மண் ஒரு பிரச்சனையாக போயிட்டுது என்னென்னு பார்ப்போம் சரி இதில் வந்து கருங்கல் தான் இருக்குது இப்போ அந்த முந்தைய மாதிரி அந்த காட்டுக்கல்வல் எல்லாமே இப்போ எடுக்கிற இல்லையா காட்டுக்கல் இப்போ பொலிஸ் பிரச்சனை பொலிஸ் சொல்லாலாம் பிரச்சனை அந்த காட்டுக்கல் கொண்டு ரோட்டால் போக இயலாது அது வாகனங்களே வந்து எல்லாம் பொலிஸ் பிரச்சனை சட்டத்துக்கு விரோதமான வேலை செய்கிற இல்லாதெல்லாம் அதனடியால் இப்போ இந்த கருங்கல்லில் தான் இப்போ எல்லாருமே வீடுகளுக்கு எடுக்கிறாங்க ரெண்டபடியால் இந்த கருங்கல் தான் இப்போ நானும் சேர்ந்து கூட ஏற்றி கொண்டு நிற்கிறேன் அண்ணே தனியாக அவர் ஏற்றுறார் அப்போ அதனடியால் கருங்கல்ல ஏற்றி அவனோட வீட்டுக்கு விட்டுட்டு இனிப்பேந்து வந்து திரும்ப நான் இங்கே திரும்ப அடுத்த கல் ஏற்ற வேணும் அடுத்த கல் இப்போ இந்த லோட்டை ஃபுல்லாக்கி போட்டு தான் மற்ற லோட்டை ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே நாங்கள் இங்கே வந்ததே லேட்டாக தான் வந்தது நாங்கள் 2 பேரை பிடிச்சி விட்டது 2 பேர் அந்த பாதையை கிளியர் பண்ண சொல்லி அப்போ அவங்க தாங்கள் அந்த இடத்துல செய்கிறோம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து இப்போ கல்லை கொண்டு போகக்கூடிய வழி இருக்கணும்னு இந்த இடத்துல வந்து இப்போ கல் ஏற்றி கொண்டு நிற்கிறோம்
ஓகே அப்படி பாருங்க கல் ஏற்றுற ஜாட்டிலே வந்து ஒரு பெரிய பிலா மரம் ஒன்று நிற்கிது. அதுக்கு மேலே இப்படி ஒரு பிலாப்பழங்களை நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்களேன்னு சொல்கிறது. மேல் மரத்தில் உயரத்திலே பிலாக்க நிறைய இருக்குது. ஆனால் மரத்திலே எல்லாம் பழுத்து எல்லாம் வெடித்து அந்த பறவைகள் எல்லாமே வந்து கொத்தி அந்த பழங்களை வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்குது. அதுலேயும் வந்து இப்போ பிடுங்கி எடுக்கிறேன் இவங்க வேலையோடு நிற்கிறபடியால் இப்போ நான் வந்து இதில் ஒரு பழத்தை வந்து பிடுங்க போகிறேன். அது வந்து மேலே ஏறித்தான் பிடுங்கணும். மேலேயே வந்து மரங்கள்லேயே ஃபுல்லாக எல்லாம் பழுத்துருக்குது பிலாப்பழம். அதனடியால் ஏறக்கூடிய ஆக்களும் இங்கே ஒரு தரம் இல்லை, ஒரு வசதியான ஆக்கள் இல்லை இதுக்கு மேலே ஏறி பிடுங்கக்கூடிய மாதிரி. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடி ஒன்று எடுத்து கட்டி ஆளை வந்து இழுத்து தான் கீழே விழுத்த போகிறோம். அங்கே உருண்டை பிலாப்பழமாக இருக்குது எல்லாமே. எப்படி இருக்குன்னு சொல்லி சட்டப்படி தான் பார்க்க இருக்குது. உண்மைக்குமே சூப்பராக இருக்குது பார்க்க ஒவ்வொரு பிலாப்பழமும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சட்டப்படி தான் இருக்குது. என்ன மாதிரி பழுத்து கிடக்குல இங்கே இந்த இதுக்குள்ளே கிடக்குற இந்த நேராக கிடக்குறது எல்லாம் பழுத்துட்டு போட இதுக்குள்ளே கிடக்குற வெடிக்காத கீழே விட சரி பாருங்க இப்போ நாங்கள் ஒரு தடியொண்டை கட்டி அதில் அந்த குப்பை வாரி மேலால் அதை அப்படி இழுத்து அப்படி கீழே விழுத்துறதுக்காக ட்ரைவ் பண்ணுறோம். ஆனால் இழுக்கிறேன் நான் இழுக்கலாம் இந்த டிராக்டர் ஒரு ரன்னு தான் வந்து இழுக்கிறார். தடியின் நீளம் காணாது, ஒரு தடி ஒன்று இருந்துச்சு அப்படி ரெண்டாக வெட்டி போட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கட்டி போட்டு அந்த குப்பையெல்லாம் இழுத்து வச்செல்லாம் கட்டி போட்டு இழுத்து பார்க்குறோம். சரி வரையில் ஆனால் நல்லா பழுத்துட்டு பெரிய அளவில் பழுத்துட்டு இப்போ பைப்பில் இருந்துட்டு தொம்மன்ட்டு இங்கே யாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி படிக்கல. ஆனால் அப்படி என்ன பழம் சரியா நினைப்பியா என்ன நல்ல மரத்துலையும் கொண்டு வரும் வெளியாடி ஓகே பாருங்க இப்போ போகுது எல்லாம் அங்கால பாதையில் வரல தேடிட்டோம். அதனடியால் இப்போ சைக்கிளால் கல்லூர் போகுதுதான். நாங்கள் ஆட்கள் 2 பேரை விட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் என்றது. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்படியே வீட்டை வந்துட்டேன். அப்படியே பிலாப்பழத்தை மாய கொண்டு அப்படியே வந்துட்டேன். அது மட்டும் மட்டும் இல்லை இந்த கடையில் தான் இந்த சாப்பாடு வெள்ளிக்கிழமை இங்கே வந்து மச்சம் இல்லை. அப்போ நான் மச்ச சாப்பாடு கொண்டு கடையில் வாங்கி கொண்டு அப்படியே வந்து நிற்கிறேன். நீ வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு தான் நீ என்ன செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபுல்லாக நிறைய வேலையெல்லாம் அங்கே இருந்தது. எல்லா வேலையிலையும் முடித்து ஆக்களையெல்லாம் வச்சு கூட்டி கொண்டு வந்து ஆக்களையெல்லாம் வச்சு அந்த காணியெல்லாம் துப்புரவாக்கி போட்டு திரும்ப கல்லையெல்லாம் பறிக்க சொல்லி சல்லியெல்லாம் பறிக்க விட்டா அப்புறம் தான் இப்போ தான் வந்து நிற்கிறேன். இப்போ 4:30 ஆகிட்டுது. அப்படியே சாப்பிட போகிறேன். சாப்பாடு உங்களுக்கு காட்டுன்னு அப்படி கொண்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி கையில் அவங்க கழுவிட்டு வந்து சாப்பிட பார்ப்போம். இதான் எங்களுக்கு சாப்பாடு. இது என்ன சொல்கிறது, பசியாண்டா உண்மையாக அவ்வளோ பசி பிச்சு தான் எடுக்கணும். இதுக்குள்ள பொத்துக்க வெங்காயம் இருக்காது. அப்போ அதனடியால் ரோட் பேண்ட் எல்லாம் போட்டிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு. இது வேறு சிக்கன் கொத்தும் வெங்காயமும் வச்சு கிடக்கு. இது சாப்பிட உண்மையாகவே நல்லா இருக்கும். சாப்பிட அப்புறம் திரும்ப நாளைக்கு பிடிக்காலுமே அங்கே ஓட வேண்டியா இருக்கும். சரி சாப்பிட அப்புறம் ஓகே. இதில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த பட்ட பாடுகள் வந்து இந்தியா நாள் வந்து ஃபுல்லாக தனி தான் போனது. ஃபுல்லு தான் கொஞ்சம் வேலை கூட போயிட்டு அங்கே 2 கல்வெல்லாம் நீத்தி கொடுத்து இந்த காணியிலெல்லாம் துப்புரவாக்கி அவங்களோட 2 படிக்கலை போட்டு துப்புரவாக்க சொல்லி எல்லாம் செய்துட்டு வந்தது. பெரிய அளவு இதாக போயிட்டுது. ஓகே இப்போ பசிக்குது, சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். ஓகே வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.